திருத்தணி அருகே கிபி 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பங்களாவில் அரிய பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஆற்காடு குப்பம் ஊராட்சியில் பங்களாமேடு என்ற கிராமம் அமைந்துள்ளது. பெயருக்கு ஏற்றாற்போல் ஊருக்கு நடுவே பிரம்மாண்டமாய் அமைக்கப்பட்ட பழங்கால பங்களா தொழில்துறை அதிகாரிகள் கண்களில் தென்பட்டது. சுமார் 400 ஆண்டு காலம், அதாவது கிபி 17 முதல் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என கூறுகிறார் தொல்லியல் துறை அதிகாரி. இந்த கட்டடத்தினுடைய அமைப்பு பார்க்கும்போது கிபி 17-18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அமைப்பில் இந்த கட்டடத்தினுடைய அமைப்பு காணப்படுகிறது. இங்கே கார்வேட் நகர ராஜாக்கள் இங்கே தங்கி நில வரி வசூல் செய்து போனதாக ஊர் பொதுமக்கள் சொல்லப்படுகிறார்கள். இந்த கட்டடத்தினுடைய அமைப்பு மற்றும் தூண்களுடைய அமைப்பு, செங்கல் மற்றும் சுதையினுடைய கட்டப்பட்டால இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாக கருதப்படுகிறது. இதை முறையாக பராமரிக்க தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை நான் கருத்துரை அனுப்பிச்சு இதை தொல்லியல் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துள்ளது. திருத்தணி முருகன் கோவிலை கட்டிய கார்வெட் நகர ராஜாவின் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட பகுதியில் இந்த பங்களா அமைந்துள்ளது. அப்போதைய காலத்தில் ராஜாக்கள் இந்த பங்களாவில் வைத்துதான் நிலவரி வசூலித்து வந்தார்களாம். பழமையான முறையில் செங்கல், சுண்ணாம்பு மற்றும் சுதை மூலம் கட்டப்பட்ட பங்களாவில் பல்வேறு அறைகள் உள்ளன. பங்களாமேடு பகுதியை சுற்றிய நாப்பலூர், லட்சுமாபுரம், தாசிரெட்டி, கண்டிகை உள்ளிட்ட கிராமத்தினர் இந்த பங்களாவின் முன் ஒன்று கூட திருவிழா நடத்தி வந்துள்ளனர். அப்போது இங்கிருந்த சிவன் சிலை ஒன்று காணாமல் போனதிலிருந்து திருவிழா நிறுத்தப்பட்டதாக ஒரு தகவல் உண்டு. அதே நேரம் இந்த பங்களாவிலிருந்து விலை உயர்ந்த ஆபரணங்கள், மர சாமான்கள் போன்றவை திருடப்பட்டதாகவும் கூறுகின்றனர். தற்போது இந்த பங்களாவுக்கு வெளியூரை சேர்ந்தவர்களும் தேடி சுற்றி பார்ப்பதற்கு ஆர்வம் கொண்டுள்ளனர். சிதிலமடைந்த இந்த பங்களாவை தமிழக அரசு கண்டுகொண்டு புனரமைத்து அதன் வரலாற்றை மேம்படுத்த வேண்டும் என கோரிக்கை வலுத்து வருகிறது. மாலை முரசு செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் வினோத்.